வாழை இலை வந்துட்டு நுனி பகுதி எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பருப்பும் நெய்யும் ஆட் பண்ணணும். எப்போவுமே வெறும் இலையில ரைஸ் வச்சிடக்கூடாது. அந்த தப்பை மட்டும் எப்போவுமே செஞ்சிடாதீங்க. வாழை இலையோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுடைய ரைட் சைடு பக்கத்துலேருந்து மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து பச்சடி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொரியல், கூட்டு, அவியல் அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். பருப்புக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் பச்சடி இருக்கணும். அது வந்து ஸ்வீட் பச்சடி, தயிர் பச்சடி, எந்த பச்சடியாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல். நான் வந்துட்டு வேப்பம்பூ போட்டிருக்கிறதுனால மாங்காய் பச்சடி ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பொரியல் கூட்டு இருக்கோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் வைக்கணும். லாஸ்ட்டில் உப்பு வைக்கணும். அதுக்கு அப்படியே சைடில் நம்ம அப்பளம், வடை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு பழம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம். என்கிட்ட சிப்ஸ் இருக்குது, அது கூடவே சேர்த்து வச்சுருக்கிறேன். பருப்பு நெய்க்கு கீழே வந்து நம்ம ஸ்வீட் வைக்கணும். எப்போவுமே ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்வீட் தான் இருக்கணும். பருப்பு பக்கத்துலேயோ இல்லை பருப்புக்கு மேலேயோ நீங்கள் ரைஸை வச்சிடலாம். நெய் விட்டு தான் பருப்பு வைக்கணும். ஃபைனலாக வாழைப்பழம் வச்சுக்கிறேன்.